களி துள்ளிய காளிதன் தங்க பொன்சிலம்பு துடி கொட்டிய பாலந்த பாட்டில் அம்மே நீ அடங்கு. Hey hello guys, welcome back to another video of Sativus. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா I am going to yap about something because இது என்னோட 50வது வீடியோ. மேட்டர் என்னன்னா, நான் வந்து என்னென்ன வீடியோ பண்ணலாம் அப்படி நோட்ஸ் இருக்கும்ல, அந்த நோட்ஸ்ல வந்து நான் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பேன். அதுல வந்து நோட் பண்ண இது டாபிக் வந்து நான் பண்ணிட்டேன்னா பக்கத்துல ஒரு தம்ஸ் அப் அதை பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஐக்கிட்டுன்ற ஒரு டாபிக் மட்டும் தம்ஸ் அப்பே போடாம ஒரே ஆளா நின்று இருந்துச்சு. ஸோ அதுக்கும் ஒரு தம்ஸ் அப் போடலான்ட்டு இந்த வீடியோ. ஆமா, ரீசன் என்னன்னு நான் லாஸ்ட் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லணும். என்னோட பேர் வந்து விஜய் சதீஷ் சிஎம். இல்ல இவன் பேரு விஜய் இல்ல, இவன் பேர் சதீஷ் வந்தா விஜய்னு சும்மா வச்சுக்கிட்டான் அப்படின்னு தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாடா, நான் தான் வச்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. அந்த ரீசனை தான் நான் இப்ப சொல்ல போறேன். கதை கேட்க ரெடியாடா. என் அம்மாவுக்கு குழந்தை பிறந்துச்சு. நான் தான் அந்த குழந்தை. நர்ஸ் வந்து பர்த் சர்டிபிகேட்ல பேர் வைக்கணும், பேர் எழுதணும், அதுக்காக உங்க பையனுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க அப்படின்னு எங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க போல. எங்க அம்மாவும் இன்னும் யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த நர்ஸ் வந்து பக்கத்துல அம்மா உட்காந்துருந்தான். சரி, பையனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டப்போ என் அம்மா வந்து ரதீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சதீஷ் நாயங்கள நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா லாஜிக் இது, யார் ஐடியா கொடுத்தா? என் அம்மாவும் ஆஹா நல்லா இருக்கே, இதே வச்சிருங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் அவங்க பர்த் சர்டிபிகேட் கொடுக்கல. எங்க அம்மாவும் அதை கேட்கல. நான் பிறந்தேனா இல்ல குப்பை தொட்டியில எடுத்தாங்களான்னே தெரியல. எனக்கு எதுனா அடம் பிடிக்கிறேன்னா சொல்லி அற காட்டுவாங்க, உன்னை குப்பை தொட்டியில தான் எடுத்தோம் அப்படின்ட்டு. அப்போல்லாம் நான் யோசிப்பேன், நான் வந்து ஏதோ பணக்கார ஃபேமிலியில பிறந்திருக்கேன் போல, என்ன இவங்க அவங்களால வளர்க்க முடியல, நீ இவங்க கிட்ட கொடுத்து வளர்க்குறாங்க, வளர்ந்த அப்புறம் அவங்கள வந்து என்ன கூப்பிட்டு போவாங்க அப்படின்லாம் தான் யோசிச்சிருக்கேன். அவங்களும் இன்னும் வரல. சரி, விஷயத்துக்கு வருவோம். எனக்கு அந்த பேர் பிடிக்கல. இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல இப்படி இல்லாம பேர் வைப்பாங்க, சதீஷ், சுரேஷ், ரமேஷ். அதையும் ஒழுங்கா கூப்பிடுறாங்களா, சதீஷே, ரமேஷே, சுரேஷே அப்படின்றாங்க. என்ன வேற 4 வயசுல ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. அதனால எனக்கு அறிவு கொஞ்சம் சீக்கிரமா வளர ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கும். தெரியுதுடி மாலா, பேரை மாத்தலாம் பார்த்தா எனக்கு பர்த் சர்டிபிகேட் இல்ல. பர்த் சர்டிபிகேட் இல்லாம பேரை மாத்த முடியாதுன்னுட்டாங்க. ஐயோ, நான் அவ்வளவுதான், என்ன கடைசி வரைக்கும் சதீஷேன்னு தான் சொல்ல போறாங்க அப்படின்னு நானும் விட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பர்த் சர்டிபிகேட் இல்ல தான் பேர் மாத்துறது ஈஸி. அப்புறமா நானே வந்து என்னோட பேரை நான் மாத்திக்கிட்டேன். எதுல அப்புறம் சோசியல் மீடியால வந்து நீங்க கேட்பீங்க, அதுக்கு நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன். இது என்னது தெரியுதா? கவர்மெண்ட் கெசட். தெரியுதா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானே போட்டு காட்டுறேன். நான் இந்த கவர்மெண்ட் கெசட்ல வந்து பப்ளிஷ் பண்ணி என்னோட பேரை நான் மாத்திக்கிட்டேன். இது என் வீட்டுல யாருக்கும் தெரியாது. என்கிட்ட ரசீது இருக்கு, ரசீது. என்ன ப்ரோ, வீட்டுல வச்ச பேரை மாத்திட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் என்னோட பேரை வந்து மாத்தல, ஆல்டர் பண்ணேன். இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு இன்னொரு வேர்ட்ஸ். ஏங்க, ஒரு பேரு கூட சொந்தமா சூஸ் பண்ண விட மாட்டீங்களாங்க? பேரை மாத்த கூட ரைட்ஸ் இல்லைன்னு அப்படி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட பேரை மாத்திக்கலாம் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. அதைத்தான் நானும் பண்ணேன். அப்புறம் அந்த சிஎம்னா என்னன்னு கேட்பீங்க, கொஞ்சம் ரீவைண்ட் போங்க. ஐயோ, நான் அவ்வளவுதான், என்ன கடைசி வரைக்கும் சதீஷேன்னு தான் சொல்ல போறாங்க அப்படின்னு நானும் விட்டேன். நானும் பர்த் சர்டிபிகேட் வாங்க நல்லாவே ட்ரை பண்ணேன். என்னோட பேரை மாத்தவும் நல்லா ட்ரை பண்ணேன். இது ரெண்டுமே நடக்கல. பர்த் சர்டிபிகேட் மட்டும் இல்ல, நிறைய விஷயம் வந்து நான் வந்து இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல போயிட்டு நான் கொஞ்சம் அடி வாங்கிட்டேன். அப்பதான் நான் யோசிச்சேன், பெரிய ஆளா இருந்தா இதெல்லாம் கொடுத்துருவாங்க, பெரிய ஆளா இல்லாதனாலதான் நம்மள இப்படி பண்றாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் பெரிய ஆளாவலாமே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல்டு நான் சூஸ் பண்ணேன். நான் வந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி இதுல எது ஆனா எனக்கு இந்த இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அதுல வந்ததுதான் சிஎம். பாலிடிக்ஸ் போலான்னு. நான் பிஎம். கேட்க கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் அந்த காலத்துல வந்து எனக்கு இந்த நாட்டை காப்பாத்தலான்னு ஒரு மாதிரி. ஆனா என்ன, நான் அப்ப 10th தான் படிச்சுட்டு இருந்தேன். இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, நாட்டை காப்பாத்துறதும் அழிக்கிறதும் பாலிட்டிஷியன் கையில இருக்குன்னா பாலிடிக்ஸ் பண்ணுவோம். பொலிட்டிஷியன் ஆகுறதுக்கு நீ என்ன பண்ணன்னு கேக்குறீங்களா? நான் இன்ஜினியரிங் படிச்சேன். எஸ், கொஞ்சம் ரீவைண்ட் பண்ண. என்ன வேற 4 வயசுல ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. ஆனா நான் தொல்லை பண்ணல. வீட்டுல சாப்பாடு போட முடியல, என்ன ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஸ்கூல்ல வந்து மதிய சாப்பாடு போடுவாங்களே, அதுக்காக என்ன ஸ்கூல்ல சேர்த்தாங்களே தவிர நான் வீட்டுல தொல்லை பண்ணேன்னு இல்ல. இதை என்கிட்ட அவங்க சொல்லல. நாங்க எப்படின்னா இந்த மிடில் கிளாஸுக்கும் கீழே இல்ல லோவர் மிடில் கிளாஸுக்கும் கீழே வந்து சர்வே பண்ணிட்டு இருந்தோம் அந்த கேட்டகரி நம்ம. பட் என்னோட ட்ரீமே வேற. நான் வந்து காத்துல பறக்கிறதுக்கு ஆசைப்படுவேன்.
ஈவன் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு மாடியில இருந்து குதிச்சு தலையில அடிபட்டு 2 நாள் மயக்கமாவே இருந்திருக்கேன். என்னை நீங்க ஒரு எலைட்டா தான் பார்த்திருப்பீங்க. உண்மை என்னன்னா அது அதெல்லாம் ஒரு நடிப்பு. எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருந்துச்சு. அது நான் வாழ்ற வாழ்க்கைக்கு நான் காண்ற கனவுக்கு சம்பந்தமே இருக்காது. இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மூஞ்சி ஆகணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும், என்ன இந்த ஏலியன் என்ன கூட்டு போகணும் அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். இப்படிப்பட்ட டிஃப்ரெண்டான கனவு எல்லாம் தான் எனக்கு வரும். ஈவன் என்னோட ட்ரீமே ஏரோநாட்டிக்ஸ் படிச்சுட்டு ஸ்பேஸ் போகணும் அப்படின்றதுதான். கல்பனா சாவ்லா பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. ஆனா என்னோட ஸ்டேட்டஸுக்கு 12th முடிச்சு டிகிரி படிக்கிறதே பெரிய விஷயம்ட்டாங்க. ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கோம், இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? சரின்னு வீட்டுல சண்டை போட்டு அடிச்சு புடிச்சு கவர்மெண்ட் கோட்டால கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி ஒரு வழியா டிகிரியே முடிச்சுட்டேன். அப்புறம் தான் யோசிச்சேன் எதுக்கு நான் இன்ஜினியரிங் எடுத்தேன். காலேஜ் முடிச்சு 1 இயர் நான் சும்மா தான் சுத்திட்டு இருந்தேன். சென்னையில வேலை தேடுறேன்ட்டு சும்மா போய் சொல்லிட்டு ஒரு வருஷம் ரெகுலர் மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கேன். பாத்துக்கோங்களேன். ஸ்டில் எப்படியாவது ஒரு பாப்புலர் ஃபேஸ் ஆயிரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் நான் ஒரு யூடியூப் சேனல்ல ஜாயின் பண்ணேன். எந்த சேனல்னு நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் தான் யோசிச்சேன், நான் இன்ஜினியரிங் எடுத்தனாலதான் சென்னைக்கே வர முடிஞ்சது. இன்ஜினியரிங் எடுக்கலன்னா நான் வீட்டை விட்டே வெளியே வந்திருக்க முடியாது, வர வேண்டிய சான்ஸே கிடைச்சிருக்காது. ஸோ இந்த இன்ஜினியரிங் படிச்சனாலதான் நான் இங்க வர முடிஞ்சது அப்படின்ற ஒரு இது எனக்குள்ள கிரியேட் ஆயிடுச்சு. ரைட்டு, நம்ம சரியான பாத்துல தான் போயிட்டு இருக்கோம்னு ஒரு பெருமூச்சு விட்டா அப்பதான் என்ட்ரி இந்த கொரோனா தாய்லி. எகைன் 1 வருஷம் நான் ஊர்ல சும்மா இருப்பேன். சொறி நாய், தெரு நாய் எல்லாத்துக்கிட்ட கடி வாங்கி 1 வருஷம் வீட்லயே உட்காந்து. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு எகைன் சென்னைக்கு வந்தேன். பட் இந்த வாட்டி நான் எனக்காக வரல, என் ஃபேமிலிக்காக வந்தேன். உண்மையாவே வேலை தேட ஸ்டார்ட் பண்ணேன். ஐடி ஃபீல்ட்ல போனா என்னோட எண்ணம் ஃபுல்லா அந்த பணத்து மேலேயே போயிருமேன்ட்டு நான் ஐடி ஃபீல்டு பக்கமே போகாம பிடிச்ச ஃபீல்டு பக்கமே போலான்னு அந்த ஃபீல்டுலயே நான் தேடிட்டு இருந்தேன். நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வேற வழியே இல்லாம வேர் ஹவுஸ்ல எல்லாம் வேலை பார்த்திருக்கேன். நான் சாருக்கு இப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்குன்னு ஒரு போலீஸ்காரனும் പറഞ്ഞില്ല. அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது தான் எனக்கு கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு தெரிய அது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் நார்மலா விட்டேன், வேற வழி இல்லைன்னு அப்படியே விட்டேன். ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப வலி வந்துச்சுன்னு நான் கேட்டுட்டு வெளியே வந்துட்டு நான் எங்க போறதுன்னே எனக்கு தெரியல. என்ன சென்னையில பாத்துக்கவே யாரும் இல்ல, என் ஃபேமிலியும் ஊர்ல இருக்காங்க. என்ன யாரு பாத்து பண்ற ஒரு எண்ணத்தோட நான் ஒரே இடத்துல உட்காந்து என்னடா பண்றதுன்னு யோசிச்சேன். பட் நான் என்னோட லைஃப்ல நான் ஒரு கரெக்டான ஒரு ஆளை நான் மீட் பண்ணேன். அவங்களும் சென்னை தான். அவங்கள கால் பண்ணி வர வச்சு அவங்களே என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என்ன நல்லா பாத்துக்கிட்டேன். மை கிரேட்டஸ்ட் ஃபைண்ட் இஸ் யூ. எஸ், ஐ காட் a girlfriend. மறுபடியும் ஒரு ரிவைன் போங்க. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு எகைன் சென்னைக்கு வந்தேன். பட் இந்த வாட்டி நான் எனக்காக வரல, என் ஃபேமிலிக்காக வந்தேன். இல்ல நான் அவளுக்காக தான் வந்தேன். நான் ஒரு மீம் பேஜ் வச்சிருந்தேன். அந்த மீம் பேஜ்ல ஒரு கேர்ள் மீமர் தேவைப்பட்டுச்சுன்னு நான் ஒருத்தங்களை ஆட் பண்ணி அவங்களே நான் ஆட் பண்ணிட்டேன். சரி சும்மா ப்ரப்போஸ் பண்ணுவேன் பண்ணி பார்த்தேன், மாட்டிக்கிச்சு. இல்ல மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அந்த டோலியோட ஹெல்ப்பால தான் நான் சென்னையில வேலை தேடுறது ஈஸியா இருந்துச்சுன்னா வேலை தேடி டெம்பரரியா ஒரு வேலை பார்த்து அப்புறம் பிடிச்ச ஃபீல்டு, கிட்டத்தட்ட பிடிச்ச ஃபீல்டுல ஒரு ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு வேலை கிடைச்சு. அந்த வேலையை வச்சுதான் நான் இங்க ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்ப வரை. அப்ப எதுக்கு இந்த யூடியூப்ல சுத்திட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க? எஸ், கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க. எகைன் 1 வருஷம் நான் ஊர்ல சும்மா இருந்தேன். என்னதான் இன்ஜினியரிங் முடிச்சாலும் ஸ்டில் என்னோட ட்ரீம் என்ன விடல. எதனா ஒண்ணு பண்ணி இந்த பாப்புலர் ஃபேஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் இந்த ட்ரீம் தான் என்ன சூஸ் பண்ணல, நானாச்சும் அந்த ட்ரீமை சூஸ் பண்ணனே அப்படின்ட்டு நான் எனக்குன்னு ஒரு ஓன் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணேன். அந்த ஸ்பேஸ் தான் இந்த யூனிவர்ஸ், சாட்டிவர்ஸ். இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது என் டோலி தான். நீ இறங்கி ஆடுறா கவிலா அப்படின்னு என்ன மோட்டிவேட் பண்ணி நானே விடணும்னு நினைச்சாலும் இல்ல நீ பண்ணணும்னு தள்ளி விடுது, உருட்டி விடுது. இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. எப்படின்னா இந்த 1 இயர்லயே கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அப்புறம் எதுக்கு குவிட் பண்றேன்னு கேக்குறீங்களா? கடைசி ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணுங்க. ஈவன் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு மாடியில இருந்து குதிச்சு இந்த தலையில அடிபட்டு 2 நாள் மயக்கமாவே இருந்திருக்கேன். இதுக்கும் ப்ரூஃப் வேணும்னா தெரியாம தெரியல. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு முடியே இல்லாத ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நான் முடியை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறனால அது தெரியாது உங்களுக்கு. ஆனா இருக்கு, உண்மையா தாங்க சொல்றேன். நானு சின்ன வயசுல அடிப்பட்டா அது பெரியவன் ஆகும் போதுதான் அது அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. எஸ், இட்ஸ் ட்ரூ. அது உண்மைதான். எப்படின்னா நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது எனக்கு கொஞ்சமா தலைவலிக்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. அந்த தலைவலி நார்மல் நினைச்சு விட்டுட்டேன். ஆனா போ அந்த தலைவலி இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருந்துச்சு. எப்படின்னா ஒரே இடத்துல வலிச்சிட்டு இருந்தது அந்த அதுல இருந்து நர்வ்ஸ் வழியா கொஞ்சம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப அதிகமா வலிக்க ஆரம்பிச்சது. தலை மட்டும் இல்ல, அப்படியே போயிட்டு இருந்துச்சா தலை அதுக்கப்புறம் ரொம்ப வலிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. எஸ், எனக்கு மண்டையில பிரச்சனை. ஆனா ரீசெண்டா ஒரு 1 மந்த் என்னோட ரைட் சைடு மொத்தமா வேலையே செய்யாத மாதிரி ஃபீல் ஆகுது.
ஆனா வந்து என் ரைட் ஹேண்ட் இருக்க பவரோட என் லெஃப்ட் ஹேண்ட்ல இப்ப பவர் இருக்கு. அந்த அளவுக்கு என்னோட ரைட் ஹேண்ட்ல ரைட் சைடு வந்து அடி வாங்கி ஈவன் எனக்கு டைமே கிடைக்கலனாலும் நான் வந்து கிடைக்கிற டைம்ல எல்லாம் யூஸ் பண்ணி இந்த சேனல்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். மொத்தமாவே நான் 5 hours தான் எடிட் பண்ணுவேன். ஆனா அந்த வீடியோ எடிட் பண்ணி முடிக்க 5 நாள் ஆகும். என்னால ஸ்டேபிளா ஒரு இடத்துல உட்கார முடியாது. முதுகு பெயின். அதனாலதான் நான் வந்து 5 hours எடிட் பண்ண வேண்டிய வீடியோ நான் 5 நாள்னு சொன்னேன். பட் ஒண்ணு மட்டும் நான் கன்ஃபார்மா சொல்லுவேன், ஐ கான்ட் கோ எனி ஃபர்தர். எஸ் கைஸ், நான் வந்து அடுத்த வீடியோ போடுவேன்னு தெரியல. போடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் போடுவேன். அப்படி வீடியோ வரலன்னா நான் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். நல்லா தானே பேசிட்டு இருந்தா, திடீர்னு செத்து போயிட்டானே அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது இல்ல. அதுக்காக தான் நான் இப்ப சொல்றேன். இதை நான் நல்லா இல்ல, நான் வந்து இந்த கேமரா ஆஃப் பண்ணா ஒரு ஓரமா போய் உட்காந்துருவேன் தலைவலிக்குதுன்ட்டு. இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது நான் நிறைய கட்டு போடுவேன். அந்த கட்டுக்கெல்லாம் காரணம் என் தலைவலி தான். வெளியே தான் நல்லா பேசுவேன், ஆனா உள்ளுக்குள்ளதான் அப்படி இல்ல. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சிரிச்ச முகமா தான் இருப்பேன். நான் யாருக்கிட்ட என்னோட பெயினை நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஷேர் யுவர் ஒப்பீனியன், நாட் பெயின். அந்த அளவுக்கு எனக்குள்ள ப்ராப்ளம் இருக்கு. அதை நினைச்சு நீங்க சிம்பதி கிரியேட் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட நான் சிம்பதி எதிர்பார்க்கல. இப்ப கண்டுக்காம விட்டு அப்புறம் செத்த அப்புறம் வந்து ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நான் எந்திரிச்சு உடனே கொண்டு நான் போய் படுத்துப்பேன். நான் கிட் பண்ணல, அதுவாவே கிட் ஆயிரும்னு சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். இங்க இருந்து போறப்ப நான் எதுவுமே எடுத்துட்டு போறது இல்ல. ஆனா நான் என்னோட மெமரிஸ் நிறைய வந்து இங்க விட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்காக இந்த சேனல் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு. மேபி நான் வந்து இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்காம போகலாம். பிஸி கைஸ். ஒரு வழியா யாப்பிங் டைம் முடிஞ்சது. பெரிய ஆளாகிட்டு பயோபிக் எடுக்கணும்னு நினைச்ச கதை இது. சரி இருந்துட்டு போகுது. நெக்ஸ்ட் வீடியோ போடுவேனா தெரியல. அப்படி போட்டாலும் இது அடுத்து நான் போட போற வீடியோ எல்லாம் வந்து என்னோட கவுண்ட் டவுன் வீடியோவா தான் இருக்கும். ஸோ நான் உங்களை அடுத்து இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். மேபி மீட் அகைன். இந்த பாய் சொன்னாலும் தமிழுக்கு செட் ஆகுது போல. இந்த பாய் சொல்லவா வேணாம்? நான் போறேன், எனக்கு வேணாம்.